இப்போ நம்ம காசியில எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் டெம்பிள்ல தான் இருக்கோம். கேதார்நாத் டெம்பிள் ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. மகாபாரதத்துக்கும் இந்த கேதார்நாத் டெம்பிளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா, பாண்டவர்கள் அவங்களோட பாவத்தை ஃபுல்லா சரி பண்றதுக்காக சிவபெருமான்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக சிவபெருமானை அங்க இங்க தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா சிவன் என்ன பண்ணினாருன்னா, காளையா மாறி கேதர் அப்படிங்கிற இந்த இடத்துல, கேதார்நாத் அப்படி இந்த இடத்துல வந்து மறைஞ்சிட்டாரு. அந்த மறைஞ்ச இடத்துல இந்த கோயில் கட்டப்பட்டதுனால இது கேதார்நாத் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கிற லிங்கம் வந்து சுயம்புவா உருவானது. இந்த லிங்கத்துல எவ்வளவோ சிவலிங்கம் பார்த்திருப்போம். ஆனா இங்க இருக்க சிவலிங்கம் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கு. ஒரு சிவலிங்கம் அது ரெண்டா பிளக்கப்பட்டு இருக்கு. ஸோ அந்த சிவலிங்கத்துல சிவனும் இருக்காங்க, பார்வதியும் இருக்காங்க, அதாவது கேதார்நாத்தும் இருக்காங்க, கேதர் கௌரியும் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. இங்கே பார்த்தா கேதார்நாத் கோயிலுக்குள்ள சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தா கேதார்நாத், பத்ரிநாத், சோம்நாத் எல்லாருமே இருக்காங்க. என்னதான் நம்ம வந்து ஹிமாலயாஸ் போய் எங்கெங்கேயோ போய் சிவனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் காசியில இந்த கோவிலுக்கு வந்தா போதுங்க. எல்லா சிவன், அதாவது நம்ம எங்கெங்க தேடி போறோம்னு நினைக்கிறோமோ அந்தந்த சிவன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க. அந்த காட்சிகளும் உங்களுக்கு காணப்படுறதுக்காக கோவில் பர்மிஷனோட நாங்க எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற குருக்கள், அதாவது அவங்க தாத்தா முன்னாடி இந்த கோயிலோட குருக்கள், அவங்களோட கோவில் தானா, அவரோட பேரனையும் நாங்க பேச சொல்லி அவங்க வாயாலே என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு, எவ்வளோ புனிதமானது இந்த கோவில், இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டா மோட்சம் மோட்சம் அப்படின்னு, மோட்சம் கிடைக்கல, நான் செய்த பாவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து இந்த கோயில் வந்துட்டு போனா அவங்களுக்கு எல்லா மோட்சமும் கிடைச்சிடும். அதாவது பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கேதார்நாத் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. அது உங்களுக்காக. जो हिमालय केदारनाथ का दर्शन करते हैं वो ज्योतिर्लिंग है। काशी में ये श्री गौरी केदारेश्वर ये स्वयंभूलिंग और आत्मलिंग है। मानदाता जी जो थे राम भगवान के पूर्वज प्रभु श्री राजा मानदाता, वो अपने माँ के गर्भ से नहीं पिता के गर्भ से जन्म लिए थे, कुछ ही वेदन से जन्म प्राप्ति के रूप में। हिमालय पर्वत पर 100 वर्ष तक तप करते रहे कि हे प्रभु हमें शिव के लिंग की दर्शन हो। तो आकाशवाणी से प्रेरणा होती है, आप काशी जाके तप पूजन करो, लिंग की दर्शन आपको काशी में ही प्राप्त होगी। मानदाता हिमालय पर्वत से जब यहाँ काशी में आते हैं तो प्रतिदिन खिचड़ी का भोग लगाते थे और उसको 2 भागों में विभक्त कर देते थे, एक भाग अतिथि के लिए और दूसरा स्वयं के लिए। मकर संक्रांति का पर्व लोग मनाते हैं खिचड़ी। मकर संक्रांति के दिन उषा काल मध्य में जब उन्होंने खिचड़ी को 2 भागों में किया तो एक खिचड़ी पाषाढ़ हो गई। राजा आश्चर्यचकित रह गए, बोले हे प्रभु हमारी खिचड़ी जो है वह पाषाढ़ रूप में विभक्त हो गई है, अर्थात अतिथि भी मेरे द्वार पर आ चुके हैं, अब मैं उन्हें क्या खिलाऊं। शिव पार्वती अतिथि के रूप में स्वयं होते हैं, अब प्रसन्न होकर उन्हें दर्शन देते हैं, बोलते हैं हे भक्त यह पाषाढ़वत खिचड़ी ही शिवलिंग हो गई है, अर्थात इसे 2 भाग में हो जाने से यह हरिहरात्मक और शिव सत्यात्मक भी कहलाएंगे। अन्न से निर्मित होने के कारण इसमें माता अन्य पुण्य भी निवास करेंगी। हरिहरात्मक का मतलब होता है विष्णु और लक्ष्मी, शिव सत्यात्मक का मतलब होता है शिव पार्वती। यदि कोई शिव की पूजन कर रहा है सन्यासी तो वो विष्णु को नहीं पूछता, विष्णु की पूजन कर रहा तो शिव को नहीं पूछता। शिव और विष्णु दोनों एक बराबर है, दोनों की तुलना की नहीं जा सकती, इसलिए शिव पार्वती ने इसमें विष्णु लक्ष्मी का भी आवाहन किया है। 4 युगों में इनके 4 रूप हैं, सतयुग में नवरत्न में, त्रेता युग में स्वर्ण में, द्वापर में रजत में, कलयुग में शिला में होकर यह शिव मनोकामनाओं को पूर्ण करेगी। यह शिवलिंग धर्म अर्थ काम्य मोक्ष चारों चीजें प्रदान करने वाली है। हिमालय केदारनाथ 7 बार चढ़ करके दर्शन करने से जो फल प्राप्त होता है, काशी में 1 बार केदारेश्वर के दर्शन से उसका भी 7 गुना अधिक फल मिलता है। ओमकारेश्वर विशेश्वर दोनों ज्योतिर्लिंग है, केदारेश्वर स्वयंभूलिंग और आत्मलिंग है। மகாபாரதத்துல பாண்டவர்கள் மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட பாவங்கள் எல்லாம் எங்கடா போய் கரைக்கிறதுன்னு தெரியாம சிவபெருமானை தேடி தேடி ஓடி இருக்காங்க. சிவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காளையாக உருமாறி கேதார்நாத் அப்படிங்கிற இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு காளையோட முதுகுல வந்துட்டு ஒரு விதமான லிங்கம் மாதிரியான உருவம் வந்ததாகவும், அதனால இங்க வந்து சுயம்புவாக உருவான லிங்கம், அதாவது கேதார்நாத்ல இருக்கிற
சிவலிங்கம் வந்து அதுவா உருவான லிங்கம், எதுவுமே வந்து யாரும் கொண்டு வந்தோ இல்ல சிவன் பூஜை பண்ண லிங்கம், இங்க ஆட்சி செஞ்ச ராஜா பூஜை பண்ண லிங்கம், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கேதார்நாத்ல இருக்கிற லிங்கம் வந்து சுயம்புவா உருவான லிங்கம். ஸோ சுயம்புவா உருவான லிங்கம் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. காஷி அப்படின்னு சொன்னாலே சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமா இங்க கேதார்நாத்துக்கு அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் வந்து தேடி வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. இங்க வந்துட்டு போனா போதும், கேதார்நாத் பத்ரிநாத் போனதெல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் எங்க அப்படின்னா வந்து இங்கே தான், அது காஷியில இருக்கிற கேதார்நாத் தான் சுயம்புவா உருவான லிங்கம், இவருக்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இங்க இருக்கிற சிவலிங்கம் அதாவது கேதார்நாத், துங்கநாத், ருத்ரநாத், மத்திய மகேஸ்வர், காலபேஸ்வர் சொன்ன 5 சிவலிங்கங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஈசனோட உருவம், ஒவ்வொரு உருவம் அதாவது உடல்ல இருக்க ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு இடத்துல வந்தது, அதனாலதான் இந்த 5 சிவனுக்குமே ரொம்ப பவர் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. கேதார்நாத்தை பொறுத்த வரைக்கும், கேதார்நாத் கோயிலுக்கு வந்ததாக தெரியும் அந்த வைப்ரேஷன் என்ன அப்படிங்கிறது. காஷிக்கு வந்தவங்க காஷியில பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா கேதார்நாத் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 12 ஜோதிலிங்கத்துல இது ஒரு ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கேதார்நாத் உள்ள போனா பெரிய பெரிய சிவலிங்கங்கள் இருக்கு. அதுல குறிப்பா மெயினா இருக்கிற மூலவரை வந்து தொட்டு நம்மளை வந்து வழிபட விடுறாங்க. அது வந்து அர்த்தநாரி அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பக்கம் கேதார்நாத் அப்படிங்கிறதும், அந்த பக்கம் கேரா கௌரி அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இங்கே நீங்க பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரியுங்க, நம்ம ஊர்ல எல்லாம் நுழையும் போதே சிவசிவா அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த கோயிலையும் சிவசிவா அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இங்க பாக்குற எல்லாருமே தமிழ் மக்களா தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கே யோசிக்க தோணுது, என்னடா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இங்கே குமார சுவாமி மடம் அப்படின்னு ஒரு மடம் இருக்கு. அங்க தமிழர்கள்லாம் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கேயும் வந்து சாப்பாடுகள் 24 மணி நேரமும் போடப்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இந்த கேதர் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. காசியில யாரு வந்தாலும் மறக்காம இங்க இருக்கிற கேதரை வந்து பாருங்க. கேதர் சுயம்புவா உருவானவர். அவரை எல்லாராலையும் பார்க்க முடியாது. காசிக்கு வரவங்க எல்லாருக்குமே இங்கே வரணும் அப்படின்னு சொன்னாது. நேரா வரவங்க மற்ற இடங்களை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா கேதார்நாத் அப்படின்னு இங்க வந்து 5 சிவலிங்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 5 இடங்களையும் சிவபெருமானோட உடல் பாகங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உடல் பாகம் உருவாச்சு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ காசிக்கு வரவங்க இந்த 5 சிவலிங்கத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. पीछे ओके केदारनाथ में शिवलिंग और पेरुमाल गोविंद हिमालय पे 7 बार दर्शन करके आइए यहाँ एक बार फिर ही फल प्राप्त होगा। वहाँ पे आप 7 बार करेंगे दर्शन एक बार फिर ही फल प्राप्त होगा। கேதார்நாத் போயிட்டு வரோம்ல, அந்த அளவுக்கு புண்ணியம், அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இது இருக்குமா இங்க வந்தா பவர் இருக்கும். காசியில பாத்தீங்கன்னா 2 சம்சானம் இருக்கு. ஒரு சம்சானம் இருக்கு, ஒரு மகா சம்சானம் இருக்கு. மகா சம்சானத்துல மடிகன்னிகா காட்டுக்கு என்ன விசேஷம்னா, அங்கேதான் பார்வதி சிவன் குளிச்சிருக்காங்க. குளிக்கிறப்ப கன்னிகா தொலைஞ்சு போச்சு. கன்னிகா மடி அந்த லேடிஸ் காதுல போடுறாங்க. இது சம்ஸ்கிருத வாக்கத்துல பேர் கன்னிகா. அந்த தொலைஞ்சு போனதுக்கு சிவன் ரும்மத்தை எண்ணாங்க, கிடைக்கல. ரும்மத்தை என்ன கிடைக்கலன்னா சிவன் சாபம் கொடுத்துட்டாங்க, இந்த இடம் சம்சானத்துல மாத்திரும்.
அப்படி சொன்னனால விஷ்ணு பெருமான் ஆமை ரூபத்துல வந்திருக்காங்க. ஆமை ரூபத்துல வந்துட்டு அவங்க தேடி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க நீங்க சிவன் சொல்றீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் காசி சொல்றீங்களா, அப்படி சாபம் கொடுத்தீங்களா காசி யாருமே வரமாட்டாங்க அப்படி சொன்னனால சிவன் சொல்லியிருக்காங்க வாயில சொன்ன வார்த்தை ரிட்டர்ன் வராது. அந்த நாள் இந்த இடத்துல யார் எரி வைக்கிறாங்க, யார் இறந்து போறாங்க, அந்த நாள் அந்த இடத்துல 24 hours பாடி எறிண்டே இருக்கும். அந்த காட் பேர் மடிகண்ணிகா காட். இந்த காட்டுல பாத்தீங்கன்னா ராஜா ஹரிச்சந்த் காட். அந்த காலத்துல அந்த ராஜா ஹரிச்சந்த் இருந்தாங்க. அங்க அயோத்தியா ஒரு ராஜா இருந்தாங்க. அவங்க ரொம்ப தானம் தானியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொப்னத்துல மகர்ஷி ரிஷி அவங்க எல்லாமே ராஜ் பாட் எல்லாமே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 1000 ரூபா கேட்டாங்க. அவங்க கார்த்தால வந்து எழுந்திரிச்சு வந்து கேட்டாங்க நீங்க என்ன தானியம்ல என்ன ராஜ் பாட் எல்லாமே கொடுத்துட்டீங்களா, இதுக்கு என்ன கொடுங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாப்புல ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கீங்களா, இந்த ரிஷி ரூபத்துல வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 1000 ரூபா கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பணப்பேட்டத்துல இருக்கிறது எந்த பணம், நீங்க வெளியில இருந்து தான் அவங்க புள்ளே தாராமதி, அவங்க பொண்டாட்டி பேர் தாராவதி, அவங்க பையன் பேர் ரோஹித். அவங்க வித்துட்ட ஒரு மல்லிகை கடையில அவங்க பூ விற்பாங்க. அங்கே வித்துட்டா 500 ரூபா எடுத்து வந்திருக்காங்க. லாஸ்ட்ல 500 ரூபா குறைஞ்சி இருந்துச்சு. அதனால அவங்க இந்த காட்ல தான் வந்து அவங்களுக்கே வித்துட்டா அந்த 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல இந்த தாராமதிக்கு பையக்க பாம்பு கடிச்சா செத்து போயிட்டான். அதனால லாஸ்ட்ல இங்கதான் எரி வைக்கிறதுக்கு எடுத்து வந்திருக்காங்க. இப்ப இங்க எரி வைக்கிறதுக்கு கடன் கேட்பாங்க. அதனால எரி வைக்கிறப்ப அவங்க தெரிஞ்சுட்டு எங்க புள்ள எங்க பொண்டாட்டி தான் இருக்காங்க, ஒண்ணுமே சொல்லாம அவங்க காசு கேட்டாங்க. இந்த இடத்துல எரி வைக்கணும்னா நான் கடன் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதனால ராஜா ஹரிச்சந்திரன் சொன்னாங்க நீங்க கட்டியிருக்க போல எனக்கு பிரிச்சு தான் பாதி கொடுங்க, அப்படி பாதி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த காட் பேர் ராஜா ஹரிச்சந்த் காட். இங்க எல்லாம் பிரம்மா விஷ்ணு மகேஷ் எல்லாமே வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்களுக்கு சிரஞ்சீவிக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. ராஜா ஹரிச்சந்த் அந்த ரொம்ப சத்தியம் இருந்தீங்களா, அதனால இந்த காட் பேர் ஹரிச்சந்த். இங்கே போடி எரியும். இங்க 24 hours எரியாத அந்த மடிகண்டிகா காட்டுல 24 hours போடி இருக்கும். இந்த கோயில் பேர் கௌரி கேதாரேஸ்வர் டெம்பிள். இந்த காசில இருக்கிறது இந்த கௌரி கேதாரேஸ்வர் டெம்பிளுக்கு ரொம்ப விசேஷம். இந்த டெம்பிளுக்கு நீங்க இங்க ஒரு வாட்டி தரிசனம் பார்த்தோன்னா அந்த பத்ரிநாத் கேதார்நாத்ல இருக்கிறது அது 7 வாட்டி தரிசனம் பார்க்கறதுக்கு புண்ணியம் இருக்கு. இந்த காசி சாஸ்திரத்துல துஷாராத்திம் சமாரோஹியாம் கேதாரம் வீக்ஷயத் பலம் தத் பலம் சப்த குடித்தம் காசியாம் கேதார் தர்சனாத். அப்படி காசி கண்டத்திலே சொல்லியிருக்கா. இந்த தரிசனம் ஒரு வாட்டி தரிசனம் பார்த்தது அந்த கேதார்நாத்ல 7 வாட்டி மலை ஏறி இறங்க புண்ணியம் கிடைக்கும். இந்த கேதார் காட்ல இந்த டெம்பிள் இருக்க. இந்த டெம்பிள் இந்த பாதி கௌரி இருக்காங்க, பாதி கேதாரேஸ்வர் இருக்காங்க. இது சுயம்பு. ஹரர் மகாதேவ்.